சபரிமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நாள் கிளம்பியிருந்தோம். இரவு நேர சபரிமலையோட அழகை இரவு நேரத்தில் மட்டும்தான் ரசிக்க முடியும். அதுக்காக மத்தியானம் திருப்பூர்லேருந்து கிளம்பி குமிழி தேனி வழியாக ஏறணும். போகிற வழி எல்லாமே இயற்கை காட்சிகளும் ரம்மியமான வயல்களும் விவசாயம் செழித்து ஓங்கி இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த மாலை நேர பொழுதில் ஒரு டீ கடையில் நிறுத்தி டீயை சாப்பிட்டுட்டு பம்பாவை பாருங்கள். அந்த வெளிச்சத்தில் இரவு நேரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே மக்கள் கூட்டத்தில் நிறைஞ்சு இருக்கிற அந்த சபரிமலை பாதை இரவு நேரம் இது வந்து 1 மணி 2 மணி அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 பக்கமும் கூட்டமே இல்லை. மக்களும் வந்து அந்த காட்டு வழியில் கூட தைரியமாக படுத்துட்டு இருக்கிறாங்க ஐயப்பன் மேலே நம்பிக்கையில். இது வந்து ஒரு மிகப்பெரிய காட்டு வழியாக தரிசனம் செய்கிறது. ஆனால் மக்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா வனவிலங்குகள் படுன்னு பார்த்தோம். ஆனால் வந்து பன்றி வாராகி தான் நமக்கு வந்து தென்பட்டுச்சு. ஸோ அப்படியே காலையில் பார்த்தோம் அப்படின்னம்னா சாமியை தரிசனம் பண்ணிட்டு வெளிப்பிரகாரத்தை வந்து உங்களுக்காக ஒரு புகைப்படம் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி அங்கேருந்து சாமியை கும்பிட்டுட்டு மஞ்சமாதா அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அந்த போகிற வழியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி அங்கே பார்த்தோம்னா நிறையா அதிசயங்கள் இருக்குது. நிறைய ஃபார்மாலிட்டிஸு சடங்குகள் வந்து அந்த இடத்துல வந்து கொட்டி கிடக்குது. ஸோ அதில் ஒன்று தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா மணிமண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து எழுதியிருந்துச்சு. மணிமண்டபத்துக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படிங்கிறவங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சிலர் ஐயப்பன் உடைய ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க, சிலர் ஐயப்பன் தியானம் செய்த இடம்னு சொல்கிறாங்க. சரியான தகவல் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் நம்மளும் வந்து உறுதியாக இதை நம்ம சொல்ல முடியாது. எப்போவுமே அங்கே வந்து ஒரு விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்குது. ஸோ அதனால் முன் அனுபவம் இருக்கிறவங்க உறுதியான தகவல் தெரிந்தவர்கள் இங்கே என்ன இருக்குது, இது வந்து எந்த இடம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி வந்து நாமளாக வந்து எதையோ ஒன்று கிளப்பி விட்டுறக்கூடாது. தேவஸ்தானத்திட்ட கேட்டு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் நல்ல தகவல் உறுதியான தகவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்லணும். நாமளாக வந்து எதையுமே வந்து கிளப்பி விட்டுறக்கூடாது.
மழைக்காலங்களில் தென்படக்கூடிய ரயில் பூச்சி தான் இது. ஆனால் சபரிமலையில் ரொம்ப செழிப்பாகவும் பெருசாகவும் வளர்ந்துருக்குது. அதுக்கு காரணம் அங்கே இருக்கிற இயற்கை சூழல் தான். அதனால் அந்த சபரிமலையில் இப்படியும் ஒரு நன்மை, நம்மளுடைய உடல் ரீதியாக நாமளும் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஆரோக்கியம், மன ரீதியாக ஆரோக்கியம் கிடைக்குங்கிறதுக்கு இதையும் நாம் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இதை விட பெருசாக நீளமாக ரயில் பூச்சி அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நீண்டு இருக்கிற நிறைய இது இருக்குது. அதெல்லாம் அடுத்தடுத்த பிரயாணங்களில் மழைக்காலங்களில் போகும்பொழுது நான் உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போத்துக்கு இதுதான் நாங்கள் எடுக்க முடிஞ்சது. அதாவது இதுதான் கம்பளி பூச்சி. இது எங்கே தொங்குது, இந்த நூல் உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? அந்த மரத்திலிருந்து அந்த கம்பளி பூச்சி அந்த பட்டு நூலை பிடிச்சி எங்கே காணோம், அதுக்குள்ளே இங்கே இருக்கு. அதுக்கும் கீழே இறங்கி போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே இறங்கி போயிடுச்சு.